150ங்கிறது மேண்டட்ரி. 150 மார்க் எல்லாருமே வந்து ஆவரேஜாக எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதும். 180 எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்க ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளேயே நீங்கள் ஓப்பன் கோட்டாலே டேரெக்டாக நீங்கள் வந்துடலாம். அதுக்கு கீழே யாரெல்லாம் 160க்கு 65க்கு மேலே 80க்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த ரூஸ்டர் படி ஃபார்முலாவில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நம்பிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன் அடிஷன் டு தட் டிஆர்பி வந்து இவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது அவங்களோட பார்வை எதில் போனால் லா காலேஜ் டிஆர்பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி. சொல்லப்போனால் 22 நாளுக்குள்ளே ஒரு எக்ஸாமுக்கு தேதி அறிவிச்சு முன்கூட்டியே அறிவிச்சு அந்த எக்ஸாம் எல்லாம் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டாக இருக்கிறது அதையும் வந்து குயிக்காக அந்த சொன்ன தேதியில் ஹால் டிக்கெட்டை விட்டு அந்த எக்ஸாமை நேற்று வரைக்கும் கரெக்டாக நடத்தி முடிச்சதுனால இது ஒரு மிகப்பெரிய சாதனைனால் சொல்லணும். அவ்வளோ சீக்கிரமாக அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஸ்பீடில் லா காலேஜ் டிஆர்பி அண்ட் ஆர்ட்ஸ் டிஆர்பி. ஸோ அடுத்தது இருக்கிறது இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி, அதுக்கப்புறம் லா காலேஜ் டிஆர்பி. இந்த டிஆர்பி நம்ம ஏற்கனவே நிறைய தடவை வீடியோலையும் சொல்லியிருந்தோம். இப்போ டிஎன் செட்டுக்கு வந்து எந்த ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்களோ அதே ஸ்பீடில் வந்து இதை ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த எக்ஸாமும் சீக்கிரம் நடைபெறும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் கட் ஆஃபை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு 150ங்கிறது மேண்டேட்ரி, 170 to 190ங்கிறது வந்து இட்ஸ் ஆவரேஜ் திங். அப்போ ஒரு 190ங்கிறது வந்து ஓப்பன் கோட்டாக்கில் இருந்து வச்சுக்கலாம். 180லேருந்து 190 வரைக்கும். அதேமாதிரி 170லேருந்து 180 வரைக்கும் 179 வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஆவரேஜ் கட் ஆஃப் வச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு ஃபுல் கால்குலேஷன் போட்டு ஆவரேஜ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதினவங்களும், ரொம்ப டஃபாகவும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் செட் எக்ஸாமினேஷன் கட் ஆஃப் மற்ற இதுக்கு பற்றின அப்டேட் டீட்டெயில் அண்ட் ஆர்ட்ஸ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, லா காலேஜ் டிஆர்பி, இதுக்கப்புறம் வரப்போகிற பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான அப்டேட்டும் நம்ம ரெகுலராக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கான எக்ஸ்க்ளூசிவாக சில வீடியோஸ்லாம் போடுறோம். நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த மற்ற வீடியோ எல்லா வீடியோ விட இந்த எஜுகேஷன் வீடியோவில் தான் வந்து அதிகமாக ஒரு 30லேருந்து 32 வியூ கூட போகிறது இல்லை. இதுவும் உங்களோட ஃபேவருக்காக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கீப் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப். மறக்காமல் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இதுக்கான விஷயம் நாங்கள் எதுக்கு அடிக்கடி இதை சொல்கிறோம் அப்படின்னா, ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸே கிடையாது. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 500 வியூ கூட 300 கூட போகல. பட் வி ஆர் மேக்கிங் த சக்ஸஸ் பாயிண்ட். கரெக்டாக நம்ம சொன்னது எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதை சொல்லிட்டோம். ஆர்ட்ஸ் டிஆர்பி எக்ஸாமாக தான் நடக்க போகுது அப்படிங்கிறது அதை யாருமே நம்பல. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ 1 வருஷம் ஆக போகுது. இந்த வர ஏப்ரல் வந்துச்சுன்னா 1 வருஷம் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுக்குள்ளேயே இந்த எக்ஸாமையும் முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. படிங்க, கீப் ஆன் டூயிங் தட். இது இல்லாமல் நிறையா அப்டேட்டுக்கான வீடியோஸ், ஒரு எக்ஸாம் டெக்னிக்ஸ் எப்படி நம்ம பிளான் பண்ணலாங்கிறதும், அது மாதிரி செட் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு கட் ஆஃப் பொறுத்தளவு மட்டும் இல்லாமல் இன்னும் அப்டேட்டான விஷயம் என்னென்ன இருக்கோ அதையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் அதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.